உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு, இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சந்திரனும் குருவும் இப்படி இருந்தால் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய இருக்கிறோம். இது ஒரு ஆணுடைய ஜாதகம். இந்த ஜாதகர் 19/11/1973 மதியம் 2:38 மதுரை மாவட்டம் மேலூரில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வீலர் மெக்கானிக்கு. ரொம்ப வருஷமாக அந்த தொழிலை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் கடந்த ஒரு 4-5 மாதமாக அந்த தொழிலில் கொஞ்சம் பிரேக்கப் ஆகுது. இவர் ரிப்பேர் செஞ்சு கொடுக்குற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குது. அவங்க என்ன ஒரு கம்ப்ளைண்ட்டோடு கொடுக்குறாங்களோ அது இவர் சரி பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட்டே வருது. ஸோ அதனால் இவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய மாறுறாங்க. வர்றவுடைய ரெஃபரன்ஸும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் இவருடைய செல்வமும் தொழிலும் பாதிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு கேள்வியோடு இந்த ஜாதகர் இருக்கிறார். அப்போ நம்ம அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது ஏன் அப்படி அவருக்கு இருக்குது, குறிப்பாக இந்த காலகட்டம் ஏன் அப்படி அவருக்கு இருக்குது, அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது, அதற்குண்டான மூல நூல் அப்படின்றத பார்க்கணும். அதே போல் பொதுவாகவே இந்த ஜாதகத்தில் இன்னொரு சில பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கும் பொழுது லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, லக்னம் வேலை செய்கிறதா அல்லது ராசி வேலை செய்கிறதா அப்படின்றதையுமே நம்ம பொறுத்தும் பலன்களை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆக இந்த ஜாதகத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஜாதகர் 19/11/1973 2:38 மதுரை மாவட்டம் மேலூரில் பிறந்தவர். மீன லக்னம். லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 4ஆம் இடத்தில் சனி கேது, 6ஆம் இடத்தில் சந்திரன், 8ஆம் இடத்தில் புத பகவான், 9ஆம் இடத்தில் சூரியன், 10ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு, 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் பிறந்தது சூரிய திசையில் 4 வருடம் 6 மாதம் 28 நாட்கள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. இப்போ இவருக்கு நடப்பில் குரு திசையில் சந்திர புத்தி இப்போ இவருக்கு நடக்குது. இதற்கு நம்ம மேற்கோளாக இப்போ எடுத்துக்கொண்ட பாடல் பார்த்திங்கன்னா கேரள ஜோதிடத்தில் இருந்து ஒரு பாடல். அந்த பாடல் இந்தனி கோண கேந்திர கூட்டம் இருப்புந்தப்பி அந்தணன் திகைத்து நிற்க அவகேடு உடனேயுண்டு நொந்துடன் இருப்ப 100 வயதுடன் ரணிலே லாபம் எந்தி டிர சதியே யாக வாகன யோகம் இல்லை அப்படின்றது அந்த பாடல். இந்த பாடலோட சாராம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தனி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கேந்திர கோணம் அப்படின்ற ஸ்தானத்தில் இல்லாமல், அதாவது கோண கேந்திர கூட்டம் இருப்பது தப்பி அப்படின்றது இந்த பாடல் சொல்லுகிறது. அப்போ சந்திரன் 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரத்திலேயோ அல்லது 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோணத்திலேயோ இல்லாமல் இருந்து, அடுத்தபடியாக அந்தணன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பாதிப்புடன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவகேடுகள் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லுகிற அதே வேளையில் இவங்களுக்கு வாகன யோகமும் இல்லை. 100 வயசோடு இவங்க இருப்பாங்க, இருந்தாலுமே அவங்களுக்கு வாகன யோகம் இல்லை அப்படின்றது தான் அந்த பாடலுடைய சாராம்சம். இப்படி இருந்து அந்த தசாபுத்தி நடக்கும் காலத்தில் இங்கே எடுத்துக்கொண்ட கிரகங்கள் சந்திரனும் குருவும். அப்போது சந்திர திசையில் குரு பத்தி வந்தாலும் சரி, குரு திசையில் சந்திர புத்தி வந்தாலும் இந்த பலன்கள் நமக்கு நடைமுறைக்கு வருகிறது. இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மீன லக்னம். லக்னாதிபதி குரு அவர் முதல்ல நீசமாக இருக்கிறார். அடுத்ததாக சந்திரன் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ பாடல் சொல்லியபடி சந்திர பகவான் 6ஆம் இடத்துலையும் குரு பகவான் பாதிப்புலையும் நீசமாகவும் இருந்து, மேலும் இவர்கள் இருவருமே பார்த்திங்கன்னா 6-8ஆக இருக்கிறாங்க. பொதுவாக இன்னொரு ஜோதிட பழமொழி நம்ம சொல்வது உண்டு, அம்புலிக்கு அரசன் 6, 8, 12 ஆகாது அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதே வேளையில் அந்த சந்திரனும் குருவும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது இந்த பாடலில் சொல்லுகிறது. பொதுவாக அம்புலிக்கு அரசன் 6, 8, 12 ஆகாது அப்படின்றது ஓகே. ஆனால் அந்த சந்திரன் லக்னத்திற்கு இந்த மாதிரி 6, 8, 12 இருந்து குருவும் பலவீனமாக இருந்து அவங்க இருவரும் 6, 8 இருந்தால் அந்த அவகேடு அப்படின்றது நிச்சயமாக வருகிறது. இதை சகட யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவது உண்டு. அதுக்கு முன்னாடி பொதுவாகவே பார்த்திங்கன்னா லக்னமும் ராசியும் சஸ்தாஸ்தகமாக இருந்தாலுமே அதுவும் நிறைய சிக்கல்களை கொடுக்குது. ஏன்னா லக்னம் அப்படின்றது உயிர், ராசி அப்படின்றது உடல். அப்போது
உடல் விரும்புகிற விஷயத்த ஆன்மா செய்கிறதில்ல, ஆன்மாவுக்கு தேவையான விஷயத்த உடலும் தருவதில்லை அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்களுக்கு ஏற்படுகிறது. இப்படி இருக்கிற இந்த நிலையில் தான் இவருக்கு இந்த குரு திசையில் சந்திர புத்தி பார்த்திங்கன்னா 18/10/2024 இருந்து இவருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது 17/2/2026 வரைக்குமே அந்த சந்திரனோட புத்தி இருக்குது. இவர்கள் இருவரும் சஷ்டாஷ்டகமாக இருந்து லக்னத்திற்கும் அவர்கள் சந்திரன் 6லையும் மறைந்து லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நீசமும் ஆகி இந்த திசாபுத்தி நடப்பதனால் இவருக்கு இந்த காலம் ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான காலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு. மேலும் இதில் கூறியபடி வாகன யோகம் அப்படின்றதும் இவருக்கு தடைப்பட்டு கொண்டு இருப்பதற்கு இதுதான் காரணமாக இருக்கிறது. நம்ம முதல்ல வந்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது லக்னம் இங்கே வலுவாக இருக்கா, ராசி வலுவாக இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது லக்னாதிபதி அப்படின்னு பார்த்தீங்க குரு, அவர் வந்துட்டு நீசமாக இருக்கிறார். அந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சனி பகவான் அவர் அந்த வீட்டிற்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். சரி, லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் யாருன்னு பார்க்கும் பொழுது அவரும் சந்திரனே, அவரும் அந்த வீட்டுக்கு 8ல் போய் மறைஞ்சிட்டார். இப்படி லக்னாதிபதி நீசமாகி லக்னத்திற்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் அந்த லக்னாதிபதிக்கு மறைவது லக்னத்தை முழுவதுமாகவே வளமிழக்க செய்கிறது. அப்போ எப்படி ஜாதகர் இருக்கிறாரு, எப்படி அவர் தொழில் செய்கிறார்? ஏன்னா இங்கே லக்னாதிபதியே 10ஆம் அதிபதியாகவும் வருவதால் இது அதுக்கும் பொருந்துகிறது அல்லவா? அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஜீவனத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம கேள்வி எழும்பொழுது தான் இங்கே லக்னம் பலமாக இருக்கிறதா, ராசி பலமாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தம்போது லக்னாதிபதி பலம் இழந்து விட்டார். இப்போ அடுத்ததாக நம்ம ராசி எடுத்து பார்க்கும் பொழுது சிம்ம ராசியாக இருக்கிறாரு. அதன் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் அவருக்கு மறைந்தாலும் அந்த செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால் சூரியனை பார்த்துடுறாரு, தான் வீட்டை பார்த்துடுறார். அதனால் சூரியன் அங்கே பலம் ஏறுகிறார். மேலும் நவாம்சத்தில் நீங்கள் வரும் பொழுது அந்த சூரியன் பார்த்திங்க அப்படின்னா ஆட்சி மூலத்திருகோணம் அடைகிறார். அப்படின்ற அமைப்பில் இருக்கும் பொழுது ராசிநாதன் இங்கே வலுவாக இருக்கிறார். அப்போ ராசியை வச்சு தான் நம்ம இங்கே பார்க்கும் பொழுது ராசிக்கு 10ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். அவர் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து ராகுவை தொடர்பு கொண்டிருக்கிறார். அப்போ சுக்கிரன் அப்படின்னாலே வண்டி வாகனம், அதுவும் ராகுவை சேரும் பொழுது உங்களுக்கு கனரக வாகனங்கள் அப்படின்றது நிறைய வந்துட்டு அவர் செய்கிறார். அந்த மெக்கானிக் தான் அவர் நெல்லை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா லக்னத்தின் அடிப்படையில் 8ஆம் அதிபதியாகவும் வருவதால் இவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட் மூலமாக நிறைய வண்டிகள் வந்துட்டு இவர் ரிப்பேர் செய்கிற ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்குது. ஆக இவருக்கு அமைஞ்சது பார்த்திங்கன்னா லக்னத்தின் 10ஆம் அதிபதி நீசமானாலும் ராசியின் 10ஆம் அதிபதி சுக்கிரன் நவாம்சத்தில் அவர் ஆட்சியாக தான் இருக்கிறார். அவர் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருந்ததால் அவருக்கு மெக்கானிக் தொழில் அப்படின்றது சரியாகவே இருக்கிறது. அதனால் பொதுவாக லக்னம் பலம் இழந்து லக்னாதிபதி பலம் இருந்தால் அடுத்து ஏதாவது சாய்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம அங்கே பார்க்கணும். ராசியின் அடிப்படையில் நல்லபடியாக போயிட்டுருக்கா அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நமக்கு அடுத்த கேள்வி வரும், அப்போ சார் இந்த திசாபுத்தி நீங்கள் ராசியை வச்சு பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு பொழுது நிச்சயமாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் சிம்ம ராசியை வந்துட்டு லக்னமாக போட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது இப்போ அதே குரு அப்படின்றது பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 6ல் இருந்து திசை நடத்துகிறாரு. இப்போ சந்திர புத்தின்றது 12ஆம் அதிபதி புத்தி. இப்போ 6, 8, 12 அப்படின்ற தொடர்பில் தான் ராசியின் அடிப்படையிலையும் இப்போ தசாபுத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி பிரித்து பார்க்கும் பொழுது நமக்கு பலன்கள் நல்லபடியாக வருகிறது. அதே போல் எந்த ஒரு திசையாக இருந்தாலும் புத்தியாக இருந்தாலும் தசாநாதனுக்கு புத்திநாதன் மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சிட்டா அந்த தசாபுத்தி காலங்கள் சிறப்பாக இருப்பது இல்லை. அதனால் இந்த தசை புத்தி காலத்தில் இவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த காலம் அப்படின்ற சந்திர புத்தி காலம் முடிகிற வரைக்குமே இவர் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலும் அதற்கு உண்டான பரிகாரங்களும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஜாதக ஆய்வு பகுதியிலும் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இதுபோல் தொடர்ந்த ஜாதக ஆய்வுகளை செய்து கொண்டு வருகிறோம். அதனால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.